வணக்கம் மக்களே. இன்றைக்கி போட போகிற வீடியோவில் எல்எல்ஆர் எப்படி அப்ளை பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஆதார் அட்டையை பயன்படுத்தி கற்றல் உரிமத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க பரிவஹன் சேவா இணையதளத்தை பார்வையிடவும். கற்றல் உரிமத்திற்காக விண்ணப்பிக்கவும் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஆதார் அங்கீகாரம் மூலம் விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான விருப்பத்தை தேர்வு செய்யவும். உங்கள் ஆதார் எண் மற்றும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட OTP-ஐ வழங்கவும். மாநிலத்தை தேர்ந்தெடுக்கவும். கீழ்த்தோன்றும் பட்டியலிலிருந்து தமிழ்நாடு என்பதை தேர்ந்தெடுக்கவும். விண்ணப்ப படிவத்தை நிரப்பவும். தேவையான விவரங்களுடன் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யவும். முகவரி சான்று, வயது சான்று மற்றும் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் போன்ற தேவையான ஆவணங்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பதிவேற்றவும். சுய அறிக்கை படிவம், படிவம் 1 போன்ற ஆவணங்களை நீங்கள் பதிவேற்ற வேண்டியிருக்கும். கட்டணத்தை செலுத்தவும். ஆன்லைன் தேர்வை பொருந்தினால் வெற்றிகரமாக முடித்து சரிபார்த்த பிறகு உங்கள் கற்றல் உரிமத்தை பதிவிறக்கலாம். கற்றல் உரிமத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான குறைந்தபட்ச வயது கியர் இல்லாத மோட்டார் சைக்கிள்களுக்கு 16 மற்றும் பிற வாகனங்களுக்கு 18 ஆகும். தமிழ்நாட்டில் கற்றல் உரிமத்திற்கு எல்எல்ஆர் ஆன்லைனில் விண்ணப்பிக்க அதிகாரப்பூர்வ பரிவாஹன் சேவா இணையதளத்தை பார்வையிடவும். தமிழ்நாடு தேர்வு மாநில கீழ்த்தோன்றும் மெனுவிலிருந்து தமிழ்நாடு என்பதை தேர்ந்தெடுக்கவும். விண்ணப்ப படிவத்தை நிரப்பவும். ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை துல்லியமான விவரங்களுடன் பூர்த்தி செய்யவும். ஆவணங்களை பதிவேற்றவும். முகவரி சான்று, வயது சான்று மற்றும் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம் போன்ற தேவையான ஆவணங்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பதிவேற்றவும். விண்ணப்பத்திற்கு பொருந்தக்கூடிய கட்டணங்களை ஆன்லைனில் செலுத்துங்கள். தேர்வில் கலந்து கொள்ளுங்கள். கணினி அடிப்படையிலான சோதனைக்கு RTOயில் திட்டமிடப்பட்ட தேதி மற்றும் நேரத்தில் தோன்றவும். நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் உங்கள் கற்றல் உரிமம் அதே நாளில் வழங்கப்படும். உடல் தகுதியின் முக்கிய அம்சங்களில் பார்வை, செவிப்புலன் மற்றும் கால் கை வலிப்பு அல்லது வாகனம் ஓட்டும் திறனை பாதிக்கக்கூடிய கைகால்கள் இழப்பு போன்ற சில நிபந்தனைகள் இல்லாதது ஆகியவை அடங்கும். Thank you for watching this video. If you enjoyed it, please